تألقا وأضاء للدنيا طريقا مشرقا وهدى من الرحمن يهدينا به للصالحات وللمكارم والتقى هذا كتاب الله أعذب منهل أنعم به من السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்த இந்த உலக வாழ்க்கை முழுவதும் சோதனைகளால் சூழப்பட்டதுதான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலக வாழ்வில் வாழும் மனிதர்களை அல்லாஹ் நன்மைகளை கொண்டும் சோதிப்பான், தீமைகளை கொண்டும் அல்லாஹ் சோதிப்பான். இந்த உலக வாழ்வில் அல்லாஹ் ஒருவருக்கு சுகத்தை கொடுத்தால் அதுவும் ஒரு சோதனைதான். இந்த உலக வாழ்வில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவருக்கு நோயை கொடுத்தால் அதுவும் ஒரு சோதனைதான். இந்த உலக வாழ்வில் அல்லாஹ் ஒருவருக்கு செல்வத்தை கொடுத்தால், ஒருவரை ஏழையாக்கினால், இருவரையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களின் வழிகளில் அல்லாஹ் சோதிக்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதைத்தான் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே கூறுகிறான். قال تعالى الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலக வாழ்வில் மரணத்தையும் வாழ்வையும் அல்லாஹ் ஏற்படுத்தியது உங்களில் யார் நல்ல செயல்கள் செய்கிறார்கள் என்று கண்காணிப்பதற்காகத்தான். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலக வாழ்வில் பாவிகளைத்தான் சோதிப்பான் என்று கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலக வாழ்வில் அவனை மறுப்பவர்களைத்தான் அல்லாஹ் சோதிப்பான் என்று கிடையாது. அப்படி பாவிகளையும் அல்லாஹுவை மறுப்பவர்களையும் தான் அல்லாஹ் சோதிப்பான் என்றால், அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் அதிகமாக சோதிக்கப்பட்டது நபிமார்கள் தான் என்று சொன்னார்களே, அதற்கு என்ன அர்த்தம்? கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சோதனைகளை எமக்கு விளக்குவதற்காக 3 மனிதர்களுடைய வாழ்வில் நடந்த நிகழ்வை எமக்கு எடுத்துச் சொன்னார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 3 மனிதர்கள் யார் என்று சொன்னார்கள். ஒருவர் அபுரஸ், தொழுநோயாளி, இன்னொருவர் அக்ரா, தலையில் முடி இல்லாதவர், இன்னொருவர் அஅமா, பார்வை இல்லாதவர். இந்த மூவரையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களின் வழிகளில் சோதித்தான். இந்த மூவரும் அந்த சோதனையில் வெற்றி கண்டார்களா, தோல்வி கண்டார்களா என்று அல்லாஹுடைய தூதருடைய இந்த ஹதீஸில் இருந்து அறிந்து கொள்வோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த தொழுநோயாளியையும், இந்த தலையில் முடி இல்லாதவரையும், பார்வை இல்லாத அந்த மனிதரையும் அல்லாஹ் சோதிக்க நாடி ஒரு மலக்கை அல்லாஹ் மனிதருடைய உருவத்தில் கண்ணியமான தோற்றத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு இடத்திலும் தனித்தனியாக அல்லாஹ் அனுப்பினான். முதலாவது மனித உருவில் வந்த அந்த மலக் அபுரஸ் தொழுநோயாளியை சந்தித்தார். அவரை சந்தித்து சொன்னார், உன்னை பார்த்தால் எனக்கு கஷ்டமாக இருக்கிறது. உன்னிடத்திலே ஒன்றை கேட்கிறேன், பதில் சொல். ஐயு ஷையின் அஹப்பு இலைக, இந்த உலகத்தில் உனக்கு பிடித்தமானது எது? அவர் சொன்னார், அந்த அபுரஸ் தொழுநோயாளி சொன்னார், இங்கே பாருங்கள் மக்களை, அழகிய தோளோடு அழகிய நிறத்தோடு இருக்கிறார்கள். நானோ தொழுநோயாளியாக என் தோளெல்லாம் நோய்வாய்ப்பட்டு நிறங்களெல்லாம் மறைந்து காணப்படுகிறேன். அல்லாஹ் எனக்கு இந்த நோயை நீக்கி அழகிய நிறத்தையும் தோளையும் கொடுத்தால் அதுதான் இந்த உலக வாழ்வில் எனக்கு மிக விருப்பமானது என்று சொன்னார். அந்த மலக் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து அல்லாஹுடைய உதவியோடு அந்த தொழுநோயாளியுடைய உடம்பை தடவி கொடுத்தார். அவருடைய தொழுநோய் சென்றது. அவருடைய நிறமும் நல்ல நிறமாக மாறியது. அதற்கு பிறகு அந்த மலக்கு கேட்டார், அல்லாஹ் உனக்கு அழகிய தோளை கொடுத்து விட்டான், அழகிய நிறத்தையும் கொடுத்து விட்டான். அவனுடைய உதவியால் நான் உனக்கு இதை செய்து விட்டேன். நீ இப்போது வாழ வேண்டும் இந்த உலகத்திலே, அதனால் உனக்கு செல்வத்திலேயே மிக பிடித்தமான செல்வம் எது என்று கேட்டார். அவர் சொன்னார், எனக்கு செல்வத்திலேயே பிடித்தமானது இபில், ஒட்டகம் என்று சொன்னார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இடத்திலே பிரார்த்தனை செய்தார். அல்லாஹுடைய உதவியால் வயிற்றிலே குழந்தையை சுமக்கக்கூடிய ஒரு பெண் ஒட்டகத்தை அல்லாஹுடைய உதவியால் கொடுத்துவிட்டு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார், யா அல்லாஹ், இந்த செல்வத்தில் இவருக்கு நீ பரக்கத்தை செய்வாயாக என்று. கண்ணியத்துக்குரியவர்களே, முதலாவது ஒருவருக்கு சோதனை முடிந்து விட்டது. அவருடைய தொழுநோய் குணமாக்கப்பட்டு விட்டது அல்லாஹுடைய உதவியால்.
அவர் வாழ்வதற்கு ஒரு பெண் ஒட்டகம் கொடுக்கப்பட்டு அதன் மூலமாக சந்ததிகள் பிறப்பதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டு விட்டது. இரண்டாவது மனிதரை அந்த மலக்கு சந்தித்தார் மனிதருடைய உருவத்தில். இரண்டாவது மனிதர் யார்? அக்ரா, தலையில் முடி இல்லாதவர், வழுக்கை தலையுடையவர். சந்தித்து கேட்டார், வஅய்யு ஷைஇன் அஹப்பு இலைக, தோழரே, இந்த உலகத்திலேயே உனக்கு பிடித்தமானது எது? அந்த தலையில் முடி இல்லாதவர் சொன்னார், எனக்கு இதுதான் மிகப்பெரிய குறை, இதனால் தான் மக்கள் என்னை கேவலப்படுத்துகிறார்கள், இழிவுபடுத்துகிறார்கள். எனக்கு தலையில் முடி வந்து விட்டால் அதுதான் இந்த உலகத்தில் எனக்கு விருப்பமானது. அல்லாஹ்விடத்திலே அந்த மலக்கு பிரார்த்தனை செய்து அவருடைய தலையை தடகி கொடுத்தார். அதன் மூலமாக முடிகள் வளர்ந்தது. அதற்கு பிறகு கேட்டார், வஅய்யுல் மாலி அஹப்பு இலைக், உனக்கு செல்வத்தில் விருப்பமானது எது? அவர் சொன்னால், அல் பக்ரா, மாடு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குழந்தையை சுமக்கக்கூடிய ஒரு பெண் பசுவை அவருக்கு அல்லாஹ் கொடுக்குமாறு ஏவி அந்த மலக் அதை கொடுத்தார். அதன் மூலமாக சந்ததிகள் ஏற்பட்டு அவர் அந்த செல்வத்தை வளர்த்து வாழ்வதற்காக, மூன்றாவது சோதனையை செய்வதற்காக மூன்றாவது மனிதரை அந்த மலக்கு சந்தித்தார். அவர் யார்? அஅமா, பார்வை இல்லாதவர், கண் இல்லாதவர், இரண்டு பார்வைகளும் இல்லாதவர். அவரை சந்தித்த அந்த மலக்கு கேட்டார், வஅய்யு ஷைஇன் அஹப்பு இலைக, உனக்கு இந்த உலகத்தில் விருப்பமானது எது? அவர் சொன்னார், பார்வை இல்லை, இரண்டு கண்களாலும் பார்க்க முடியவில்லை, இந்த உலகத்தை நான் பார்த்ததில்லை, இந்த உலகத்துடைய மனிதர்களை நான் பார்த்ததில்லை, அதனால் எனக்கு இந்த உலகத்தில் மிக விருப்பமானது பார்வைதான். அந்த பார்வையை அல்லாஹ் எனக்கு கொடுத்தால் அதுவே போதுமானது. அல்லாஹுடைய உதவியால் அந்த மலக் அந்த பார்வை இல்லாத அந்த மனிதருடைய இரண்டு கண்களையும் தடவி கொடுத்தார். அல்லாஹுடைய உதவியால் அவர் பார்வை பெற்றார். மறுபடியும் கேட்டார், வஅய்யுல் மாலி அஹப்பு இலைக், செல்வத்தில் மிக விருப்பமானது உனக்கு எது என்று. அவர் சொன்னார், செல்வத்தில் எனக்கு மிக விருப்பமானது ஆடுகள் என்று. அல்லாஹுடைய உதவியால் ஒரு பெண்ணாட்டை, வயிற்றிலே குழந்தையை சுமக்கக்கூடிய ஒரு பெண்ணாட்டை அந்த பார்வை இல்லாமல் பார்வை கிடைத்த அந்த மனிதருக்கு கொடுத்துவிட்டு அந்த மலக் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார், யா அல்லாஹ், இவருக்கு இந்த செல்வத்திலே பரக்கத்தை ஏற்படுத்துவாயாக என்று. மூவரையும் அல்லாஹ் சோதித்து விட்டான். தொழுநோயாளியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நன்மையை கொண்டு சோதித்தான். அவருக்கு நோய் குணமாகி அழகிய நிறம் கிடைத்து விட்டது, தொழுநோயும் குணமாகிவிட்டது. அதோடு சேர்த்து ஒட்டக மந்தைகளும் அவருக்கு அமைந்து விட்டது. இரண்டாவது மனிதர் தலையில் ஒழுக்கை தலையுடையவர், அவருக்கு முடி வளர்ந்து விட்டது. அல்லாஹுடைய உதவியால் அவருக்கு மாடுகளுடைய மந்தைகளும் கிடைத்து விட்டது. மூன்றாவது மனிதர் பார்வை இல்லாதவர், பார்வையும் கிடைத்து விட்டது. அதோடு சேர்த்து ஆடுகளுடைய மந்தையும் அவருக்கு கிடைத்து விட்டது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மலக்குடைய உதவியால் இதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிறைவேற்றி விட்டான். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த மூவருக்கும் இந்த செல்வங்களும் இந்த நோய்களும் குணமாக்கப்பட்டது ஏன்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மூவரையும் இதற்கு பிறகு எப்படி சோதித்து இவர்கள் சோதனையில் வெற்றி கண்டார்களா தோல்வி கண்டார்களா என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முடிவெடுத்தான் என்பதை அறிந்து கொள்ள ஆசையாக இருந்தால் காத்திருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள் செய்யட்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹுடைய சோதனையில் இந்த மூன்று பேருடைய நிலைமை என்ன? அல்லாஹ் மறுபடியும் ஒரு மலக்கை அனுப்புகிறான். அல்லாஹ் அக்பர். அந்த மலக் ஏழ்மையுடைய தோற்றத்தில் வருகிறார், மிஸ்கீனாக வருகிறார். முதலாவது மிஸ்கீனுடைய தோற்றத்தில் உள்ள அந்த மலக் முதலாவது குணமாக்கிய தொழுநோயாளியை சந்திக்கிறார். தொழுநோயாளியை பார்த்து சொல்லுகிறார், தொழுநோயாளி அல்ல அவர், அப்போது உடலெல்லாம் அழகு பெற்று இருக்கக்கூடிய மனிதர். அவரை பார்த்து கேட்டார், நான் ஒரு வழிப்போக்கன், வழியில் வரும் பொழுது என் செல்வங்கள் எல்லாம் அழிந்து விட்டது. நீ வைத்திருக்கக்கூடிய ஒட்டக மந்தையில் ஏதாவது ஒரு ஒட்டகத்தை கொடுத்தால் அதன் மூலமாக என் வாழ்வை நான் அமைத்துக் கொள்ளுவேன் என்று கேட்டார். அவர் சொன்னார், தொழுநோயாளியாக இருந்து அழகிய நிறமும் தோளும் கிடைத்த அந்த மனிதர் சொன்னார், ஹுகூகு கசீரா, அவரை ஏறெடுத்தும் பார்க்கவில்லை, வேலைகள் எனக்கு அதிகமாக இருக்கிறது, என்னை விட்டு நீ சென்று விடு என்று கூறிவிடுகிறார். அப்போது அவர் சொன்னார், அல்லாவிற்கு பிறகு உன்னைத்தான் நான் நாடி வந்திருக்கிறேன், அதனால் எனக்கு ஏதாவது ஒரு உதவி செய். அவர் மறுபடியும் புறக்கணித்தார். அப்போது அந்த மலக்கு சொன்னார், உன்னை நான் அறிந்திருக்கிறேன், நீ இந்த ஊரில் தொழுநோயாளியாகத்தானே இருந்தாய், உனக்கு செல்வங்கள் இல்லாமல் தானே இருந்தது, அல்லாஹ் தானே உனக்கு இந்த நோயை குணப்படுத்தி இந்த செல்வங்களை எல்லாம் அல்லாஹ் தானே கொடுத்தான். அந்த ஏழ்மையின் தோற்றத்தில் இருந்த அந்த மலக்கை பார்த்த அந்த மனிதர் சொன்னார், யார் சொன்னது அப்படி? இந்த செல்வம் அல்லாஹ் எனக்கு கொடுத்ததா?
இந்த செல்வம் திடீரென எனக்கு ஏற்படுத்தப்பட்டதா? அப்படி ஒருபோதும் அல்ல. இது வாழையடி வாழையாக பரம்பரையாக நாங்கள் சம்பாதித்த செல்வம் என்று அகம்பாவம் கொண்டார். அந்த மலக் அவருடைய சோதனையை முடித்துவிட்டு இரண்டாவது மனிதரை சந்தித்தார். இரண்டாவது மனிதர் யார்? தலையில் முடி இல்லாமல் முடி கிடைத்து அதோடு சேர்த்து மாட்டின் மந்தைகளும் கிடைத்தவர். அவரை சந்தித்தார். நான் வெகு தூரத்திலிருந்து வந்திருக்கிறேன். வரும் வழியில் என் செல்வங்கள் எல்லாம் தொலைந்து விட்டது. அல்லாவிற்கு பிறகு உன்னைத்தான் நாடி வந்திருக்கிறேன். உன்னுடைய மாட்டின் மந்தையிலிருந்து ஒரே ஒரு மாட்டை எனக்கு கொடு. அதன் மூலமாக என் வாழ்வை நான் தேடிக் கொள்கிறேன். ஹுக்கூக்கு கதீரா, அதே வார்த்தை. எனக்கு வேலை அதிகமாக இருக்கிறது, என்னை விட்டு சென்று விடு. அப்போது அவர் மறுபடியும் கேட்டார். மறுபடியும் அதே பதில். அப்போது அந்த மலக்கு சொன்னார், உன்னை அறிந்திருக்கிறேன். உன் தலையில் வழுக்கை தலையாகத்தானே இருந்தது. உனக்கு இந்த செல்வங்கள் எல்லாம் இல்லாமல் தானே இருந்தது. அல்லாஹ்தானே உனக்கு இந்த செல்வத்தை கொடுத்தான். அல்லாஹ்தானே உன் தலையில் முடிகளை ஏற்படுத்தி உன்னை கண்ணியப்படுத்தினான். அந்த அல்லாஹ்வின் பெயரால் கேட்கிறேன், கொடுக்க மாட்டாயா? மறுத்தார். கண்ணியத்துக்குரியவர்களே, இதுதான் இந்த உலக வாழ்வில் பலருடைய நிலைமை. சோதிக்கப்பட்டால், கஷ்டத்தில் இருந்தால், அவர்கள் மிகப்பெரிய நோயில் வசித்துக் கொண்டிருந்தால், அல்லது செல்வம் இல்லாமல் இருந்தால், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், அல்லாஹ்விடத்தில் தான் நாங்கள் முறையிடுவோம், யா அல்லாஹ் எனக்கு இதை கொடு கொடு என்று பள்ளிகளாக நன்மைகளை செய்து அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் அல்லாஹ் கொடுத்து விட்டால் அல்லாஹ்வை மறந்து விடுவார்கள். அல்லாஹ் கொடுத்து விட்டால் அதிலிருந்து பிறருக்கு கொடுப்பதற்கு அவர்களுடைய உள்ளம் தயங்கும். அல்லாஹ் கொடுத்த செல்வம் என்பதை மறந்து நாங்கள் உருவாக்கிய செல்வம் என்ற அகம்பாவம் ஏற்படும். அப்படித்தான் அந்த இருவருக்கும் ஏற்பட்டது. அந்த மலக் மூன்றாவது மனிதரை சந்தித்தார். பார்வை இல்லாமல் பார்வை கிடைத்த அந்த மனிதரை சந்தித்து கேட்டார், நான் வழிப்போக்கனாக வந்திருக்கிறேன். என்னிடத்தில் எந்த வசதியும் இல்லை. உன்னுடைய ஆட்டின் மந்தையில் ஏதாவது ஒரு ஆட்டை கொடுத்து உதவினால் அதன் மூலமாக என் வாழ்வை நான் அமைத்துக் கொள்கிறேன். அவர் சொன்னார், அல்லாஹ் அக்பர், இப்படித்தான் நான் பார்வை இல்லாமல் இருந்தேன். அல்லாஹ் எனக்கு ஒரு மனிதருடைய உதவியை கொண்டு பார்வையை கொடுத்தான். செல்வம் இல்லாமல் இருந்தேன். அல்லாஹ் எனக்கு இந்த ஆட்டின் மந்தைகளை கொடுத்து செல்வத்தை அல்லாஹ் ஏற்படுத்தினான். தோழரே, அதே போன்ற நிலைமையில் நீயும் இருக்கிறாய். இப்போது இதோ இந்த ஆடுகள், இதில் எதை நீ ஓட்டிச் செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயோ அதை நீ ஓட்டிச் செல். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உனக்கு அருள் செய்யட்டும் என்று சொன்னார். இவர்தான் சோதனையில் வெற்றி கண்டவர். இவர்தான் அல்லாஹ் நேசிக்கக்கூடிய அடியான். இவர்தான் அல்லாவிற்காக வாழக்கூடிய அடியான். நன்மைகள் கிடைத்தாலும் அல்லாவிற்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தார். அல்லாஹ் சோதனைகளை கொடுத்தாலும் அல்லாவிற்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தார். இவ்வளவு பெரிய வசதிகளும் நோயும் குணப்படுத்தப்பட்ட பிறகு கூட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செய்த நன்றிக்கு நன்றியோடு தன் வாழ்நாளை கழித்துக் கொண்டிருந்தார். இன்ஷா அல்லாஹ் இவர் மரணம் வரை அந்த நன்றியோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைந்திருப்பார். கண்ணியத்துக்குரியவர்களை அந்த மலக்கு சொன்னார், ரத்தியல்லாஹு அன்க, அல்லாஹு அக்பர், ரத்தியல்லாஹு அன்க, உன்னை கொண்டு அல்லாஹ் பொருந்திக் கொண்டான். அந்த இருவரின் மீதும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கோபம் கொண்டு விட்டான் என்று கூறிய அந்த மலக் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த பணியை முடித்துவிட்டு சென்றார். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த நிகழ்வு தரக்கூடிய பாடம், இந்த நிகழ்வு தரக்கூடிய படிப்பினை எம்முடைய வாழ்வில் 1000 மடங்கு பெருக வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இடத்திலே கஷ்டத்திலே கேட்கிறோம். அல்லாஹ் அந்த கஷ்டத்தை நிறைவேற்றி, அல்லாஹ் அந்த கஷ்டத்தை இடத்திலிருந்து நீக்கி அல்லாஹ் நன்மைகளை செய்து விட்டால் அல்லாஹ்வை மறந்துவிடக்கூடாது. மூமின்களே, இந்த உலகத்தில் நாம் வைத்திருக்கக்கூடிய எந்த நிஅமத்தும் எமக்குரியதல்ல. இந்த பார்வை எமக்குரியதல்ல, இந்த உடல் எமக்குரியதல்ல, இந்த நாவு எமக்குரியதல்ல, இந்த சொற்கள் எமக்குரியதல்ல, இந்த வானம் பூமியில் உள்ள எதுவும் எமக்கு சொந்தமானதல்ல. இந்த உலகத்தில் நாம் பெற்றிருக்கக்கூடிய எந்த அருளும் எமக்கு உரித்தானதல்ல. சாலிஹான மனைவி அல்லாஹ் எமக்கு கொடுத்த அருள்கொடை, எம்முடைய குழந்தைகள் அல்லாஹ் எமக்கு கொடுத்த அருள்கொடை, எதுவும் எம்மால் உருவாக்கப்படவில்லை. எல்லாம் அல்லாஹ் எமக்கு கொடுத்தது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே அதைத்தான் சொல்லுகிறான், வமா பிக்கும் மின் நிஅமத்தின் ஃபமினல்லாஹ், உங்களிடத்திலே இருக்கக்கூடிய எல்லா அருட்கொடைகளும் அல்லாஹ்விடத்திலிருந்து உங்களுக்கு வந்தது. வஆதாக்கும் மின் குல்லி மா சஅல்துமு, நீங்கள் கேட்ட அனைத்து விஷயங்களையும் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கிறான். வ இன் தஉது நிஅமத்தல்லாஹ், அல்லாஹ்வுடைய அருட்கொடையை நீங்கள் எண்ண ஆரம்பித்தால் லா துஹ்ஸூஹா, எண்ணி முடிக்க முடியாது. மூமின்களே, சோதனை வந்தால் பொறுமையை கையாளுங்கள். நன்மைகளை அல்லாஹ் கொடுத்தால், சுகமாக உங்களை வாழ வைத்திருந்தால் அல்லாஹ் கொடுத்ததென்று நன்றியோடு வாழுங்கள்.
அல்லாஹ் எப்படி அந்த பார்வை இல்லாமல் பார்வை கிடைத்து செல்வம் கிடைத்ததற்கு பிறகும் அல்லாஹ்விற்கு நன்றியோடு வாழ்ந்தாரோ, அவரை எப்படி அல்லாஹ் பொருந்திக் கொண்டானோ அது போன்று அல்லாஹ் உங்களையும் என்னையும் இப்படி வாழ்ந்தால் பொருந்திக் கொள்வான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு அருள் செய்யட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.